வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அவர் குருநாதர் அருணாபெருமனுக்கு ஜெய். எம்பெருமானுக்கு முடிவு பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர் மாவட்டத்தில் கௌமார இனத்தின் வரிசைப்படி பாடலன் 1152 குறிப்பறிய குளர்க்கும் என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். அருளுக்கு பார்த்துருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் முருகாச்சரணம். இந்த பாடல் எம்பெருமானின் உபதேசம் பெற பாடப்பெற்ற பாடல். தனத்ததன 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 தனதான இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். குறிப்பறிய குளர்க்கும் மதி முதல் புருவ வில்லுக்கும் இரு குடைக்கும் வடிவிழிக்கும் எழு குமிழாலும் கொடி பவளை இதழ்க்கும் மிகு சுடர் தரட நகைக்கும் அமுதினுக்கும் மிக உரத் தழுவு குறியாலும் அறப்பெரிய தனக்கும் அண்ணன் அடைக்கும் மினின் இடைக்கும் மலர் அடிக்கும் இடநகைக்கும் உளம் அயராதே அகத்தியனோடு உரைத்த பொருள் அடித்து அருளி அரிபிரம்மர் அளப்பரிய பதக்கமலம் அருள்வாய். கருத்து அடரும் அரக்கர் அணி கருக்குலைய நெருக்கி ஒரு கணத்தில் அவர் நினைத்த குடல் கதிர்வேலால் கருத்தருளி அலக்கன் ஒரு சுரர்க்கு அவர்கள் பதிக்கு உரிமை எடுத்து இடரை அறுத்து அருளும் மயில்வீரா. செருத்துவர் கரித்திரர்கள் இடுக்கிட வல் மறுப்பை அறி சினத்தினோடு பறித்து அமர் செய் பெருகானில் சிலக்கருதி அறக்கூடிய சிலைக்குறவர் கொடி தனது சிமிழ் தனமும் உரத்தழுவும் பெருமாளே. முதல் பதில குறிப்பறிய குடர்க்கும் மதிநுதல் புருவ வில்லுக்கும் இரு குடைக்கும் வடுவிடிக்கும் எழு குமிழாலும் கொடிப்பவளை இதழ்க்கும் மிகு சுடர் தரநகைக்கும் அமுதினுக்கும் மிக உரத்தழுவு குறியாலும் அறப்பெரிய தனக்கும் அண்ணன் அடைக்கும் மினின் இடைக்கும் மலரடிக்கும் இடநகைக்கும் உளமயராதே அகத்தியனோடு உரைத்த பொருள் அளித்த அருளி அரிபிரமர் அளப்பரிய பதக்கமலம் அருள்வாயின்னு முதல் பதில சுவாமி எம்பெருமான்ட்ட வேண்டுகிறார். நம் பொருட்டு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குறிப்பறிய அப்படின்னா உவமையாக குறிப்பிடக்கூடிய பொருள் இதுதான் என்று குறிப்பிடுவதற்கு அரிதான கூந்தலுக்கும் பிறைச்சந்தனை போன்ற நெற்றிக்கும் புருவ வில்லுக்கும் வில்லணைய புருவத்திற்கும் 2 குடைகளுக்கும் மாவடு போன்ற கண்களுக்கும் மேலெடுந்து விளங்கும் குமிழம்பு அணைய மூக்குக்கும் கொடி பவளம் போல சிவந்த வாயுதழுக்கும் மிக்க ஒளிவீசு முத்து போன்ற பல்லுக்கும் அமுதம் போன்ற பேச்சுக்கும் வாயுதழ் ஊரலுக்கும் நன்கு பொருந்த தழுவிச் சேரும் அல்குலுக்கும் மிக பெரிதாய் விளங்கும் தனத்துக்கும் கொங்கைக்கும் அண்ணன் அடைக்கும் அன்னம் போன்ற நடை அழகுக்கும் மின்னிடைக்கும் மின்னல் போன்ற இடைக்கும் மலர் போன்ற அடிகளுக்கும் புன்சிரிப்புக்கும் என் உள்ளம் ஈடுபட்டு சோர் ஊறாமல் நீ அகத்திய முனிவருக்கு என்ன பொருளை உபதேசித்தாயோ அந்த உபதேசித்த பொருளை எனக்கு உபதேசித்தருளி திருமாலும் பிரம்மனும் கண்டு அளத்தற்கரிதான திருவடி தாமரையை தந்து அருள் புரிய வேண்டும் முதல் பதில் வேண்டார். 2வது பதில கருத்தடரும் அரக்கர் அணி கருக்குலைய நெருக்கி ஒரு கணத்தில் அவர் நினைத்த உடல் கதிர்வேலால் கருத்தருளி அலக்கன் ஒரு சுரர்க்கு அவர்கள் பதிக்கு உரிமை எடுத்து இடரை அறுத்தருளும் மயில்வீரா. செருத்துவர் கரித்திரர்கள் திடுக்கிடவல் மறுப்பை அரிசினத்தினோடு பறித்து அமர்சை பெருகானில் சில கருதி அறக்கூடிய சிலைக்குறவர் கொடி தனது சிமிழ் தனமும் உரத்தழுவும் பெருமாள் முடிகிறார். அதாவது கோபித்து எதிர்த்து தாக்கிய அரக்கருடைய படை வகுப்புகள் அடியோடு நிலைகுடைய அவர்களை நெருக்கி ஒரு க்ஷண நேரத்தில் அவருடைய கொழுப்பு நிறைந்த குடலை மாமிச குடலை ஒளிவீசும் வேல் கொண்டு கோபித்து துக்கத்தில் ஆழ்ந்திருந்த தேவர்களுக்கு அவருடைய ஊர் பொன்னுலகின் உரிமையை தந்து அவருடைய வருத்தத்தை நீக்கிய மயில்வீரனை கோபித்து வந்த யானை கூட்டங்கள் திடுக்கிடும்படி அவைகளின் வலிமை உள்ள தந்தங்களை சிங்கங்கள் கோபத்தோடு பறித்து போர் புரியும் பெருத்த காட்டிலே போவதற்கு எண்ணி மிக பொல்லாதவர்களான வில்லேந்தும் குறவர்களின் மகள் வள்ளியுடைய செப்பு போன்ற கொங்கையை தழுவிய பெருமாளை பொருள் அளித்தருளி பதக்கமலம் அருள்வாயேன்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் தனக்குங்கிற அது தனத்திற்கும் அத்து சாரி தொக்கி நிற்குது. அதனால அடுத்தது ஒரு முக்கியமான இடம் அகத்தியனோடு உரைத்தது. சிவபெருமானுக்கு உபதேசித்த பொருளை எனக்கு அருள்கன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வேறு முன்னாடி இருக்க திருப்பூரில் படித்தோம். 4வது பதில் கேட்டோம். 4வது அடியில் அந்த பாடலை படிச்சிருக்கோம். கேட்ட அருணகிரி பெருமான் இந்த பாடலில் அகத்தியருக்கு உரைத்த பொருளை எனக்கு அருள்னு வேண்டார்.
திருத்தணிகையில் முருகவேள் அகத்திற்கு உபதேசம் பண்ணார். வேல் இறைவன் இயம்பிய ஞானம் முற்றுணர்ந்து பன்முறை தாழ்ந்து அடித்தொன்று உணற்றினன் பன்னாள் பின்னர் புதிய மடுத்து முத்தமிழை வளர்த்து வாழ்ந்திருந்தனன் முனிவன்கள். அதைத்தான் இந்த பாடலை ரொம்ப நுணுக்கமாக கேட்கிறார். அடுத்தது செருத்து வரு கரித்திரைகள். யானையுடைய தந்தங்களை சிங்கங்கள் பறிப்பது. கரித்திரைகள் திடுக்கிடவல் மறுப்பை சினத்தினோடு பறித்து அமர்சை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அருணகிரி பெருமானத்தில் பதிவு பண்ணுறார். வேடத்தின் வெண்மறுப்பினை கீழ்ந்து சிங்கம் குறுகுண்ண பருக்க யானை மத்தகத்து அரிக்குலத்து உயிர்ப்புக சம்பந்தர் சொல்றார். மத்த கரிமுகத்தை வாழறிகள் பீரம் ஈங்கோய் ஆழி நான்மான் வேடத்து வெண்கோடு வாங்கி குறுத்தருந்ததும் அகநானூர்ல கரிக்குருகு உண்ணும் மடங்கள் கந்தபுராணத்தில், கரிக்குருகு தோறி உண்டு வட்டிம்பார் கந்தபுராணத்தில். இது ரொம்ப ஒரு சிங்க வல்லேறு பொங்கு சிறந்தருகி எழுந்து தாய் துமிப்ப இருங்கடா யானை மத்தகம் பிளந்துமாய் இருங்குன்றத்து சலசல உக்க தரளக்குவால் அப்படின்னு தனியாற்றுப்படலையும் குறிப்பு இருக்கு. இதெல்லாம் யானை கூட்டங்கள் திடுக்கிடும்படி யானையின் தந்தங்களை சிங்கங்கள் கோபத்தோடு பறித்து போர் புரிகின்ற விஷயத்தை இந்த அளவுக்கு அழகா அருணகிரி பெருமான் அளவுக்கு யாராவது படம் பிடிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. அவருக்கே உரித்தான கவித்துவத்தின் உச்சம் அது எம்பெருமானுடைய அருளால் நிகழ்ந்தது. இந்த அற்புதமான படம் என்ன கேட்குறாங்கன்னா, ரொம்ப டைரக்டாக ரொம்ப நேராக கேட்குறாரு. அகத்திய முனிவருக்கு என்ன உபதேசம் பண்ணப்பா அதை எனக்கு கொடுத்துரு. முதல்ல அவங்க அப்பாவுக்கு பண்ணதை கேட்டார். இப்போ அகத்தியனுக்கு என்ன சொன்னால் அதை எனக்கு கொடுத்துரு. அதோடு மட்டும் இல்லை, 2 வேண்டுதல். திருமாலும் பிரம்மனும் கண்டு அளப்பதற்கு அரிதான அவங்க அளக்கவே முடியல. அவங்களால முடியாட்டி என்ன, நான் உன் அன்பன் அல்லவா, உன் அடிமை அல்லவா, என்பால் உனக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு உண்டு அல்லவா, அந்த அன்புனால கேட்குறேன் என்ன, உன்னுடைய திருவடி தாமரைகளை எனக்கு தந்து அருள் புரிவாயான்னு வேண்டுகிறார். அடுத்தது பின்பகுதி பூரா எம்பெருமானுடைய பராக்கிரமம். கோபித்து எதிர்த்து தாக்கிய அசுரனுடைய சேனை அடியோடு நிலைகுடைய அவர்களை நெருக்கி ஒரு கனப்பொழுதில் அவருடைய கொழுப்பு நிறைந்த குடலை ஒளிபுரிந்திய வேலாயத்தால் சினந்து அடித்து துக்கத்தில் ஆழ்ந்திருந்த தேவர்களுக்கு அவர்களுடைய பொன்னுலத்து உரிமையை தந்து அவருடைய வருத்தத்தை நீக்கி அவருடைய மயில்வீர பெருமாளை கோபித்து வந்த யானை கூட்டங்கள் திடுக்கின்படி வலிய தந்தங்களை சிங்கங்கள் சினத்தோடு பறித்து போர் புரியும் பெருத்த காட்டில் போவதற்கு திட்டமிட்டு மிக பொல்லாதவர்களான வில்லேந்தும் குறவர்களின் கொடி போன்ற மகளாகிய வள்ளியின் சிமிழ் போன்ற மார்பினை அழுந்த தழுவும் பெருமாளே எனக்கு நீ அருள் புரிய வேண்டும்னு வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருவிழு சமர்ப்பித்து அவர்களுக்கு பத்திரமும் குருநாதர் அருணா பெருமாள் முருகாசனம்.